அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தில் வெள்ளிக்கிழமை சிறப்புகள் பற்றி அறிந்து கொள்வோம். அல்லாஹ் மாதங்களை 12ஆக பிரித்துள்ளான். அதில் துல்ஆதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் ஆகிய 4 மாதங்களை புனிதமாக ஆக்கியுள்ளான். அதேபோன்று அல்லாஹ் வாரத்தை 7 நாட்களாக ஆக்கி அதில் மிக சிறந்த நாளாக வெள்ளிக்கிழமையாக ஆக்கியுள்ளான். இஸ்லாத்தின் ஏன் வெள்ளிக்கிழமை சிறந்த நாளாக என்பதை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும். வெள்ளிக்கிழமை அன்றுதான் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். வெள்ளிக்கிழமை அன்றுதான் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பினான். அல்லாஹ் வெள்ளிக்கிழமைதான் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். வெள்ளிக்கிழமைகள் நாளில்தான் அல்லாஹ் அவர்களின் உயிரையும் கைப்பற்றினான். வெள்ளிக்கிழமை அன்று கியாமத்து நாள் ஏற்படும். வெள்ளிக்கிழமை அன்றுதான் முதல் மற்றும் 2ஆம் சூர் ஊதப்படும். வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டியவை: அதிகம் ஸலவாத் கூறுவது. உங்கள் நாட்களில் வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அந்நாளில் என் மீது அதிகம் ஸலவாத் கூறுங்கள், ஏனெனில் உங்களின் ஸலவாத் என எடுத்து காட்டப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, சில நபித்தோழர்கள், நீங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கிவிடும்போது எங்கள் ஸலவாத் எப்படி எடுத்து காட்டப்படும் என்று கேட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் உடலுக்கு அல்லாஹ் மண்ணுக்கு ஹராமாக்கிவிட்டான், அதாவது நபிமார்களின் உடல்கள் மக்கிவிடாது என்றனர். ஸலவாத் கூறுவதின் சிறப்பு: அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்கின்றவருக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை சுபுஹ் தொழுகையில் அத்தியாயங்களான அஸ்-சஜதா, இன்ஷான் என்ற 2ஐயும் ஓதுபவராக இருந்தார்கள். இவ்வத்தியாயங்களில் மனிதனின் பிறப்பு மற்றும் கபூரிலிருந்து மறுமை நாளில் எழுப்பப்படுவன சம்பந்தமான விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவது. சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயம். வெள்ளிக்கிழமை ஓதுவது சுன்னாவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஜும்மா தினத்தில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ அவருக்கு 2 ஜும்மா மத்தியில் ஒரு ஒளியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் கஹ்ஃப் ஓத வேண்டும், இந்த நேரத்தில் தான் சூரத்துல் கஹ்ஃப் ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை குறிப்பிடவில்லை. எனவே நமக்கு ஏற்ற நேரத்தில் வியாழன் மகரிப்புக்கு பிறகு, வெள்ளிக்கிழமை மகரிப் முன்வரை இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் ஓதிக்கொள்ளலாம். சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவதின் சிறப்பு: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கஹ்ஃப் எனும் 18வது அத்தியாயத்தின் ஆரம்பம் 10 வசனங்களை மனனம் செய்தவர் பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார். இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையும் நம்முடைய சேனலில் ஹதீஸ் மற்றும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி கூறப்படும். இதில் உங்களுக்கு நன்மையாக ஆக்கப்படும். இன்ஷா அல்லாஹ். அனைவரும் துஆ செய்வோமாக. ஆமீன்.